சார் ஒரு 45 மினிட்ஸில் ஒரு காமிக்கல் லுக்கில் ஒரு மியூசிக்கல் ஸ்டோரி சார் இது. சார் இந்த ஸ்டோரியில் லவ், சயின்ஸ் ஃபிக்ஷன், ட்ராமா, வயலன்ஸ் எல்லாமே இருக்குது சார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், லீனஸ் பாவ்லிங் இவங்களோட வரிசையில் என்னோட பேரும் வரணும். அதுக்கான ஒரு ரிசர்ச்சில் தான் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ், நான் மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக பேசப்படுவேன். அதுக்கு இப்போ எனக்கு ஒரு எலி தேவை, சோதனை எலி. யோ, உன்கிட்ட என்ன கேட்டேன்? அப்படி என்ன கேட்டேன்? ஒரே ஒரு லுக்கு தானே. வாரம் எதுக்கு காசு போடுறேன்? ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் தான் பேர். இதுவரை பார்த்தது கூட இல்லை. எனக்கு மட்டும் அவன் என்னை பார்க்கல, உனக்கு காசு கட்டுதாயா? எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ கடவுளே. பஞ்சராச்ச. ஸ்ரீ, என்னாச்சு? ஸ்ரீ, கேக்குதா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் வெட்டியே கடலை போட்டுட்ருப்பீங்களே. ஏங்க, வெட்டியால் இல்லைங்க, டெலிவரி பாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துருக்கேன். போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். ஆமாம், இப்போ வண்டிக்கு என்னாச்சு? பஞ்சருங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்களை ட்ரை பண்ணலான்னு. என்னது? மெக்கானிக் கால் பண்ணி ஃபோன் பண்ணலான்னு. எப்படி? இப்படியே நடந்து போகிறீங்களா? சரி, வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே. இப்படி தான் முதல்ல வேண்டியிருக்கணுமோ? நன்றி கடவுளே. தேங்க்யூ. இந்த வரேங்க. போகிற இடம் பூரா ஸ்பீட் பிரேக்கராக இருக்கணும். இதை லாரி ஏறி எதுவும் வராமல் பார்த்து கடவுளே. 2 தேங்காய் எக்ஸ்ட்ரா தந்துடுவேன். போலாமா? இங்கே வா. சொன்ன பின்னாடி அதை நிப்பாட்டுவேன். எத்தனை தூரம் சொன்னாலும் பின்னாடி அதை நிப்பாட்டுற ஐடியாவிலே இல்லையே. ஒன்று பண்ணு, இனிமேல் நீ பின்னாடிலாம் வர வேணாம், கூடவே வா. சரியா? சரி. ஆசைதான்டா. இப்படி சொன்னாலும் பின்னாடி வரதை நிப்பாட்டுன்னு பார்த்தா கூடவே வரேன்னு சொல்கிறேன். கீழே பார்த்தா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஓகேவாது சொல்லு. ஓகே. என்னாச்சு? ஏன் இன்னும் இருக்க? ரொம்ப நாளாக ஒருத்தர் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். யார் பின்னாடி? ஏன் பின்னாடி? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நோ சொல்லியிருப்பீங்க. எஸ், அதுதான் சொன்னேன். என்னது? அட, நோன்னு சொன்னீங்களா, அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன். புரியலையா? நான் லவ் பண்ணலன்னு சொன்னேன். யூ சி நோ? எஸ். ஓகே, அப்புறம் பார்ப்போம். என்னாச்சு ஸ்ரீ? இல்லை.
அவனுக்கு எஸ் சொல்லிட்டு எனக்கு மட்டும் எப்படி வினோ நோ சொன்னேன்? வினோ, எனக்கு நோ சொன்னா அவனுக்கும் நோ தானே வினோ சொல்லியிருக்கணும். வினோ, லவ், நான் உன்னோட லவ், நீ என்னோட லவ். செத்து போ. போறவே போத்தனியே நீ இன்றி நான் அழுதேன். உன் நிழலாய் நான் வருவேன். நீ என்னை பிரிந்தது ஏன்? உனது மூச்சின் சுவாசமாகி உந்தன் உள்ளே நான் இருந்தேன். எந்தன் வாழ்வை நீயும் பிரிந்தால் இந்த உலகை நான் வெறுத்தேன். போதும் போதும் காதலாகி என்னை கொன்றாய் ஏனடி? காதல் என்ற சொல்லில் எனது வாழ்வை உடைத்தாய் காதலி. போறவே போத்தனியே நீ இன்றி நான் அழுதேன். உன் நிழலாயுடன் நான் வருவேன். நீ என்னை பிரிந்தது ஏன்? நீயும் நானும் சேர்ந்தொன்றாய் போவோம். அன்று நீ சொன்ன வார்த்தை என்னை முழுதாய் கொள்ளும். ஏனோ தானோ என்று போன என் வாழ்வை இன்று யாரோ போல் நீயும் மாற்றி சென்றாய். யாரோ போல் இங்கு நானும், இன்று நீயே யார் வசக்காதல். ஏனோ என்னிடம் வந்தாய், இன்று யாரோ போல் நீயும் சென்றாய். போறவே போத்தனியே நீ இன்றி நான் அழுதேன். உன் நிழலாயுடன் நான் வருவேன். நீ என்னை பிரிந்தது ஏன்? உனது மூச்சின் சுவாசமாகி உந்தன் உள்ளே நான் இருக்கிறேன். எந்தன் வாழ்வை நீயும் பிரிந்தால் இந்த உலகை நான் வெறுக்கிறேன். யோ, உன் பக்தன் உன்ட்ட ஒன்று கேட்டா ஒன்று செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஆனால் செஞ்சிட்டா நான் உன்ட்ட என்னையா கேட்டேன்? எனக்கு சந்தோஷம் தானேயா கேட்டேன். என் சந்தோஷமே அவதானையா.
அவன் என்கிட்ட பேசலைனாலும் அவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குயா. என் சந்தோஷத்தெல்லாம் எடுத்துட்டில்ல. இப்போ நான் என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன் பக்தனுக்கு ஒன்றா நீ வருவில்ல. நான் இவ்வளோ நாள் உனக்கு எப்படி வழிபட்டேன்னு உனக்கே தெரியும். இப்போ அவன் எனக்கு வேணுயா. கொடுப்பியா? கொடுப்பியா? அவளை பார்த்துட்டே இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும். கொடுப்பியா? சொல்லு. இதை நீ செஞ்சிட்டனா உன்னை கடவுள்னு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நீ சாதாரண கல்லுதாயா. அவரால் முடியுமான்னு தெரியல, பட் என்னால் முடியும். நீ ஓகே சொன்னால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன யோசிக்கிற? அவரே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரணுச்சியா? சான்ஸே இல்லை. அவர் உனக்கு வழி மட்டும்தான் காட்ட முடியும். அதில் போகிறதும் போகாதும் உன் இஷ்டம். பட் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நான் மட்டும்தான். நான் பேசுறதெல்லாம் கேட்க உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்குல்ல? அப்படி நினச்சா நீ தாராளமாக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு அவள் நினச்சி அழுதுகிட்டுரு. அது மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும். வேறு ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது. ஆனால் அவள் தான் செத்துட்டாள. டெஃபினட்டாக அவள் செத்தான் போயிட்டா. ஆனால் இங்கே வேறு இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது. என்ன ட்வின்ஸா? நான் ஒன்றும் உடம்பு பார்க்குறவன் இல்லை, மனசை பார்க்குறவன். நீ எதை வேணாலும் பார்த்துட்டு போ. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அது உன்னோட ப்ராப்ளம். உனக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷனே நான் தான். ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அவளை பார்க்க உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதை நீ பண்ணுவியா மாட்டியா? கண்டிப்பா. ஆனால் எப்படி? என் கூட என் லேபுக்கு வா. அங்கே வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுங்களேன். ஜஸ்ட் இமேஜின் லைப்ரரியில் நிறையா புக்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு புக்கையுமே நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புக்குமே ஒரு யூனிவர்ஸ்னால் இந்த லைப்ரரி இஸ் கால்டு மல்டிவர்ஸ். இப்போது ஒரு புக்லேருந்து இன்னொரு புக்கு நீங்கள், அதாவது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அங்கே தான் நீங்கள் உங்கள் காதலியை பார்க்குறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கலாம். இப்போது இந்த உலகத்தில் வந்து உங்கள் காதல் செத்து போயிட்டால இன்னொரு உலகத்தில் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குது. அவள் உனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு உன் காதலி வேணும்னா என் கூட வா. இதான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரி, இதை வீட்டிலே பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருக்கலாம் தான், ஆனால் இது டெஸ்டிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ என் வீடு எதுவும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதனால தான் இங்கே கூட்டு வந்தேன். தாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அது எனக்கு தான் கிடைக்கணும். வேற யாருக்கும் இல்லை. டாக்டர், கிளவுஸ்ங்க. அந்த டிவைஸை காணும். அது ஒர்க் ஆகுது. அந்த டிவைஸ் எனக்கு வேணும். எஸ் எஸ், இட்ஸ் ஒர்க்கிங். இட்ஸ் ஒர்க்கிங். அமேசிங். யோ, ஏன் கத்துற? ஏன் கத்துற? எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகுற? என்கிட்ட இன்னொரு டிவைஸ் இருக்கு. யூஸ் பண்ணி நீ அவனை கண்டுபிடிக்கணும். யாருடா வேணுன்ற கூட
வினு வினோ தூங்கிட்டியா? ஆமா, நான் யார் உனக்கு? ஃப்ரெண்டு. எனக்கு இல்லைன்னா உனக்கும் இல்லை. இது ஒருத்தனோட தனிப்பட்ட கதையா இல்லை? அப்புறம் அதில் ரத்தம், கொலவெறி இந்த மாதிரி சீன்லாம் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் இந்த இன்டிமேட்டு லிப்லாக்லாம் வச்சு லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணலாமே. இல்லை சார், இல்லை, அந்த மாதிரி ஸ்டோரிலாம் எழுதுறது இல்லை. ஓ அப்படிங்களா? அப்போ நானும் அந்த மாதிரி ஸ்டோரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லைங்க சார். கிளம்புங்க. மொதல் யூனிவர்ஸா, ரெண்டாவது யூனிவர்ஸா, இதில் விலமல் தாண்டுச்சுன்னா மூணாவது யூனிவர்ஸா. இவனுங்க நடிக்கிறதுக்கு நம்ம காசு போடணும். பிக்காளி போயிடும். நம்ம அந்த ஆள் சொன்ன மாதிரி லவ் சேனலே பண்ணலாம்டா. எல்லாரும் மாதிரி நம்மளும் எடுத்து பார்ப்போம். பிடிச்சிருந்தா பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ. இங்கே யாருக்கும் எடுத்தோடனே சான்ஸ் கிடச்சிருது இல்லைடா. ப்ரொடக்ஷன் ஆஃபீஸை அலைஞ்சு அலைஞ்சு அழுத்து போச்சு மச்சான். அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்டா. நிழலே என் அழகே என் மறைந்தாய் கண்ணே.
மட்டும் மிச்சமே. நீயே என் உலகம், நீயே என் முழுதும். காதல் வலி மூலம் என்னுள் வந்தாயடி. வாவா என் அழகே, போதும் இந்த வலிகள். காலம் முழுதும் ஒரே சுமப்பேன். என் உயிரே, என் உலகே, என் இருந்தாயும் என் நிழலே, என் அழகே, நீ மறைந்தாய் கண்ணே. நான் அப்பவே சொன்னேன், உன்னை நான் மறுபடியும் பார்க்குற சூழ்நிலை வரும். அன்னைக்கு என் கையில் தான் உனக்கு சாவு. இப்போ பாரு, என் கையாலே செத்துட்டான். முடிஞ்சதா ரெடைஸ்?